ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலையே 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கேரட் 1 துருவி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். வேக வச்சுருக்க வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.